எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வாக்கியம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வாக்கியம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தாரோ, இப்பொழுதும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போலத்தான் தம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கும் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் அதைத்தான் சொல்லி வருகிறார். பிரியமானவர்களே, அவர் எப்படி இருந்தாரோ அதே போல இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. ஆகவே அப்படி நாம் வாழுகிற போது நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே இந்த உலகத்திலே நாம் சாட்சி பகருகிறோம் என்பதே சந்தேகமில்லை. ஆகவே இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் மோசையோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மோசையிட்ட சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது இஸ்ரவேல் புத்திர சபையாருக்கு அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ஒருவர் கூட அதில் விட்டு போகக்கூடாது. எல்லா ஜனங்களுக்கும் இந்த விஷயத்தை நீ சொல்லியே ஆக வேண்டும். ஆக அப்படி சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்ற சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகல விதத்திலும் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு குறை கூட நாம் பார்க்க முடியாது. குற்றமில்லாதவர், நீதிபரர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக, ஒரு நல்ல கர்த்தராக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போல ஆகவே அவரை போல அவருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? மோசையை கொண்டு கற்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த விஷயத்தை மோசே இடத்துல திட்டமாக தீர்க்கமாக சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அதே போலத்தான் அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை நம்புகிற, அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற நாமும் கூட பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அதிலே அவர் ஒருபோதும் என்ன செய்வதில்லை என்று சொன்னால், எப்படி வேண்டுமானால் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுவது கிடையாது. எப்படி வேண்டுமானால் இருந்துட்டு போங்கள் என்று சொல்வது கிடையாது. நிச்சயமாக அவர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இது புதிய புதிய கட்டளைகளாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுரு நிருபத்திலே கூட இதை சொல்லி இருக்கிறார். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட இந்த வல்லமை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் கூட நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு சாட்சியாக நாம் பரிசுத்தராய் வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அது மாத்திரமல்ல, அடுத்தது நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் செய்த பாவத்திற்கு, மனிதன் செய்த தவறுகளுக்கு நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் மன்னிக்கிறவராக இருந்தார். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும் அளவுக்கு அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரிதாய் காணப்பட்டது. ஆகவேதான் அவருடைய இரக்கத்தினாலே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் யாவரும் யாராக இருந்தோம் என்று சொன்னால் பாவிகள் என்று அழைக்கப்பட்டோம், நீசர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் பரிசுத்தராக மாற்றியிருக்கிறார். எப்படி? அவருடைய இரக்கத்தினாலே. ஆகவே இங்கே சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள்.
அநேகுடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, இரக்கங்களின் தேவனாகிய அவர் அநேகுடைய கடன்களை மன்னித்து இருக்கிறார், அநேகுடைய பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறார். ஆகவே ஒரு சமயத்துல ஒரு சகோதரி கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பொழுது அவர்களை கொண்டு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிறுத்தும் பொழுது அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அங்கே கல்லெறிவதற்கு ஒருவருக்கு கூட தகுதி இல்லாத நிலைமை மாறி போனது. எல்லாரும் அந்த பெண்ணை விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடி போனார்கள். இயேசு கிறிஸ்து தலைமிருந்து பார்க்கிற பொழுது அந்த பெண்ணை தவிர வேற யாரும் கிடையாது. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, போ, இனி பாவம் செய்யாதே. அவர் தண்டிக்கக்கூடியவராக அந்த இடத்தில் இல்லை, மாறாக மன்னிக்கிறவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார். இப்படிப்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனுடைய அந்த குணாதிசயங்களை பெறக்கூடியவர்களாக நாமும் என்ன செய்ய வேண்டும்? இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அநேகருக்கு இரக்கம் பாராட்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நாம் காணப்படும். அப்படிப்பட்ட நம்முடைய தேவனுடைய குணங்களை நாம் கண்டறிந்து அப்படிப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல, அவரை போல நாமும் வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஆமென்.